Hi friends, எங்களோட லாஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் HTML பேஜில் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு டாக்டரேட் டிக்ளரேஷன் பார்த்துருந்தோம். அடுத்தது வந்து ஹெட் எலிமெண்ட் ஹெட் டேக்குகளுக்கு வந்து நாங்கள் டைட்டில் இன்க்ளூட் பண்ணுவோம்னு பார்த்துருந்தோம். டைட்டில் வந்து எங்களோட அந்த வெப் ப்ரௌசர் டெப்பில் வந்து எப்பியர் ஆகுறது என்ன எப்பியர் ஆகணும் அப்படின்றத வந்து நாங்கள் எங்களோட டைட்டில் எலிமெண்ட்டுகளுக்கு கொடுப்போம். அதோட வந்து இந்த ஹெட் எலிமெண்ட் வந்து மெட்டாடேட்டாஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதோட வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைல் இன்டர்னலில் ஸ்டைல் பண்ணுறத வந்து இந்த ஹெட்டுக்குள்ளுக்கு தான் நாங்கள் செய்வோம். அடுத்து வந்து எக்ஸ்டர்னலாக ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து இன்க்ளூட் பண்ணுறத இந்த ஹெட் எலிமெண்ட்டு கொடுப்பாங்க. ஏன்னா எங்களோட HTML எலிமெண்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ஸ்டெட்டிக்கான ஒரு வெப்சைட்டை மட்டும்தான் பில்ட் பண்ணல. ஸோ எங்களோட வெப்சைட் வந்து மோர் டைனமிக்கலாக வர வேணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து எங்களோட HTMLோட சேர்ப்போம். ஸோ அதை அந்த லிங்க் பண்ணுறது அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து லிங்க் பண்ணுறது கூட இந்த HTML இந்த ஹெட் டேக்குக்குள்ளுக்கு தான் வந்து நாங்கள் லிங்க் பண்ணுவோம். அடுத்தது வந்து பாடி டேக்குள்ளுக்கு தான் வந்து மோஸ்டான எங்களோட வெப்சைட்டில் விசிபிள் ஆகிற எல்லா பார்ட்ஸும் வந்து இந்த பாடி டேக்குள்ளுக்கு தான் நாங்கள் ரைட் பண்ணுவோம். இதில் வந்து ஆர்டிக்கல், செக்ஷன், ஃபூட்டர் எங்களோட வெப்சைட்டில் ஹெடர் ஃபூட்டர் எல்லாமே இந்த பாடிக்குள்ளுக்கு தான் நாங்கள் எழுதுவோம். அடுத்து வந்து ஹெட்டிங், பேராகிராஃப், லிஸ்ட், டேபிள், எங்களோட வெப்சைட்டுக்கு நாங்கள் இன்க்ளூட் பண்ணுற இமேஜ் எல்லாமே இந்த பாடி டேக்குள்ளுக்கு தான் நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். அடுத்தது வந்து இந்த பாடி டேக்குள்ளுக்கு நாங்கள் PHP கோடையும் வந்து இன்க்ளூட் பண்ணிடும். PHP வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது வந்து எங்களோட டேட்டாஸை வந்து சர்வரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. இப்படியான இந்த PHP கோடிங் வந்து இந்த பாடி எலிமெண்ட்டுகளுக்கு எங்களுக்கு எழுதிடும். அடுத்தது வந்து நாங்கள் எக்ஸ்டர்னலாக ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து லிங்க் பண்ணுற ஹெட் எலிமெண்ட்டுக்குள்ளேன்னு பார்த்தோம். இதே அப்படி எக்ஸ்டர்னலாக ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாமல் இன்டர்னலாக நாங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் எழுத போகலை. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து இந்த பாடி டேக்குள்ளுக்கு தான் ஸ்கிரிப்ட் கோடாக வந்து நாங்கள் எழுதுவோம். நெக்ஸ்ட் வந்து ஹெட்டிங். இந்த ஹெட்டிங் வந்து HTMLல ஹெட்டிங்கை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு H1லேருந்து H6 வரையான டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் வந்து ஸ்டார்ட் டெக்கும் க்ளோஸ் டெக்கும் உள்ள பேர் டெக்ஸ் தான். இதில் வந்து பார்த்தவங்களுக்கு விலங்கு H1 ஓப்பன் க்ளோஸ் H1 அப்படின்ற மாதிரி தான் இது வரும். இதில் வந்து இந்த HTML பேஜில் 6 டைப்பான ஹெட்டிங்ஸ் வந்து இருக்கும். H1லேருந்து H6 வரையான ஹெட்டிங்ஸை நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறேன். அதில் வந்து H1 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஹெட்டிங்காகவும் H6 வந்து லீஸ்ட் இம்பார்ட்டண்டான ஹெட்டிங்காகவும் வந்து இருக்கும். இப்போ நாங்கள் எங்களோட ப்ராக்டிக்கல் செஷன் பார்ப்போம். நம்ம வந்து பேசிக்கான HTML ஸ்ட்ரக்சரில் இருந்து எங்களோட ப்ராக்டிக்கலை ஸ்டார்ட் பண்ணணும். எங்களுக்கு தெரியும் எங்களோட பேசிக்கான HTML ஸ்ட்ரக்சர் வந்து டாக்டரேட் டிக்ளரேஷனோட ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவோம். ஓகே, டாக்டரேட் HTML அண்ட் எங்களோட அடுத்து வந்து HTML டேக் ஓப்பன் பண்ணி HTML டேக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் HTML டேக்குள்ளுக்கு எங்களோட எல்லா வெப் பேஜுக்குரிய கண்டென்ட்டும் வந்து வரும். அடுத்தது வந்து அதுக்குள்ளுக்க எங்களோட ஹெட் எலிமெண்ட் வரும். ஹெட் எலிமெண்ட்டுக்குள்ளுக்கு வந்து எங்களோட டைட்டில் எலிமெண்ட் வரும். இந்த டைட்டில் டேக்குள்ளுக்கு நாங்கள் கொடுக்குற இது வந்து எங்களோட வெப்சைட்டில் சர்ச் பாரில் வந்து எங்களோட வெப் பேஜில் அந்த டேக்கில் வந்து விசிபிள் ஆகும். ஸோ மை வெப் பேஜ் and close title tag. அடுத்து வந்து body
body tag and close body tag. எங்களோட எல்லா வெப்சைட்டில் நாங்கள் விசிபிளாக வேண்டிய எல்லா விஷயங்களையும் வந்து இந்த பாடி டேக்குகளுக்கு தான் எழுதுவோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங்ஸ் பார்ப்போம். ஹெட்டிங்ஸ் வந்து 6 வகையான ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அது வந்து H1லேருந்து H6 வரைய நாங்கள் டிக்ளேர் பண்ணுவோம்னு பார்த்துருக்கோம். இது வந்து பேர் டெக். ஸோ H1 ஓப்பன் டெக்கோட H1 க்ளோஸ் டெக் போட்டு தான் எங்களோட ஹெட்டிங்ஸ் வந்து நாங்கள் போடணும். ஸோ நான் இங்கே கொடுக்குறேன் ஹெட்டிங் 1. இதே இதை நான் காப்பி பண்ணி 6 வரையும் போடுறேன். இதை வந்து நான் சர்வ் பண்ணுறேன். ரெஸ்ட் மை ஃபைலில் ப்ராக்டிக்கல் .html நான் சொல்லியிருக்கேன். .htmlன்ற எக்ஸ்டென்ஷனோட நம்மளோட ஃபைலை வந்து சர்வ் பண்ணால் தான் அது வந்து ஒரு HTML ஃபைலாக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ HTML ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கூகுள் க்ரோம் கொடுக்குறேன். ஏன்னா இதில் வந்து கூகுள் க்ரோம் இது எங்களோட கோட், இது எங்களோட அவுட்புட். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு H1 ஹெட்டிங் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக பிக்காக இருக்குது. இதே H6 ஹெட்டிங் வந்து சர்வ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். H1லேருந்து H6 வரையும் ஒவ்வொரு சைஸுக்குரிய மாதிரி அது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வந்து அலைன் பண்ணப்பட்டிருக்கு. எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை நாங்கள் வந்து டிசைன் பண்ணிடலாமா இருக்கும். பேராகிராஃப் அப்படின்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு மெயினான ஒரு ஐடியாவை வந்து சென்ட் பண்ணதா அப்படின்னா வந்து இப்போ எங்களுக்கு தெரியும் பேராகிராஃப்னா என்ன, ஒரு கலெக்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் வந்து ஒன்றா இணைஞ்சு ஒரு ஒரு விஷயத்தை வந்து எங்களுக்கு சொல்கிறது. அந்த பேராகிராஃப் வந்து இந்த HTML பேஜில் ptag யூஸ் பண்ணி வந்து எழுதுகிறோம். இந்த பேராகிராஃப் வந்து இந்த பேராகிராஃப் ஆல்சோ ஸ்டார்ட் டேக்கும் க்ளோஸ் டேக்கும் உள்ள பேர் டேக்காக தான் காணப்படும். அது இப்போ நாங்கள் எங்கே வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்து ஓப்பன் பண்ண போகலையும் அது எங்களோட வெப்சைட்டில் வந்து ஒரு நியூ லைனில் வந்து அப்பியர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு இந்த பேராகிராஃப் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இந்த பேராகிராஃப் டேக் வந்து க்ளோஸ் டேக் வந்து போடாமல் எங்களுக்கு அந்த பேராகிராஃபுக்குள்ளே ஒரு நியூ லைன் ஒன்று தேவைப்படுது, ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது அப்படின்னா வந்து நாங்கள் இந்த BR டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த BR டேக் வந்து எங்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு நியூ லைன் ஒரு பிரேக் ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அந்த பேராகிராஃபுக்குள்ளேயோ எங்கேயோ நாங்கள் BR போட்டால் அந்த டேக் வந்து முடியாமல் எங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லைனுக்கு எங்களோட அந்த இதை வந்து மூவ் பண்ணக்கூடியதாக வந்து இந்த மூவ் பண்ணுறதுக்கு அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் ஆகும். அதோட வந்து இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒரு சிங்கிள் டேக். இதுக்கு வந்து ஓப்பன் க்ளோஸ் டேக் இல்லை, பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சிங்கிள் டேக். அடுத்து வந்து ட்ரீ எலிமெண்ட். இப்போ நாங்கள் வந்து ptag ஓப்பன் பண்ணி பேராகிராஃபில் எங்களோட ஒரு விஷயத்தை போட்டால் அது வந்து நியூ லைனில் ஸ்டார்ட் பண்ணப்படும். அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ பேராகிராஃப் எப்படி வரேன்னு எங்களுக்கு தெரியும் தானே, அதை மாதிரி வரும். இப்போ ப்ரீடெக்னா என்னென்னா வந்து ப்ரீ டிஃபைன் பண்ண டெக். இப்போ எங்களுக்கு ஒரு பொயம் வேணும், இப்போ இந்த மாதிரியான ஒவ்வொரு டிசைனில் வேணும், இப்போது இன்டென்டேஷன் வந்து எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்ற கட்டாயம் வர டைமில் வந்து எங்களுக்கு வந்து இந்த இப்போ ptag யூஸ் பண்ணி பிரேக் போட்டு அலைன்மெண்ட் அப்படி இப்படியான ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வந்து யூஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான மாதிரி அந்த கண்டென்ட்டை வந்து டிசைன் பண்ணேன்னு. அதை விட ஈஸியான வே வந்து இந்த ப்ரீடேக்கை யூஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான மாதிரி எங்களோட இதை வந்து டிசைன் பண்ணிடுமா. அடுத்தது வந்து நாங்கள் பேராகிராஃப் டேக் பார்ப்போம். இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ptagக்குள்ளே நான் கொடுக்குறேன். எங்களோட பவர் பாயிண்ட்
நாங்கள் மறக்காமல் எப்போவுமே இப்போ நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் நோட்பேடில் வேலை செய்ய போக்கில் எங்களோட டெக்ஸ்ட்டை வந்து அதில் ஓப்பன் பண்ணுற டைமுக்கே வந்து க்ளோஸ் பண்ணினா நாங்கள் க்ளோஸ் பண்ணுறதை மறக்காமல் இருக்கும். ஸோ இங்கே வந்து போடுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த நான் பேராகிராஃப்குள்ளே கொடுக்குறேன். பேராகிராஃப் டெக்ஸ்ட் வந்து வருது, நியூ லைனில் ஓப்பன் ஆகுது. அதுக்கேற்ற வந்து வித் ஹைட்லாம் எடுக்குது. இதை நாங்கள் இன்னொரு தரம் காப்பி பண்ணி போட்டாலும் அது வந்து ஒரு நியூ லைனில் வரக்கூடியதை வந்து காணப்படும். இப்போ நாங்கள் வந்து இங்கே இதுக்குள்ளுக்கு இந்த எங்களோட வெப்சைட்டில் நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் விசிபிள் ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டி இதில் வந்து நிறைய எண்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பேராகிராஃபுக்குள்ளுக்கு உள்ள எல்லா சொற்களும் வந்து உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக வேண்டி நிறைய எண்டர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்க்ரீனை சின்னதாக்கிருக்கேன். அப்படி இருந்து இங்கே வந்து ஒரு அந்த என்டரும் வந்து இதில் வந்து ஒர்க் ஆகலை. இது வந்து ஒரு பேராகிராஃபாகவே கன்சிடர் பண்ணி இந்த ஒயிட் ஸ்பேஸ்லாம் விட்டுட்டு அதுவாக வந்து ஒரு பேராகிராஃபாகவே வந்து அது டிசைன் பண்ணி பட்டுருச்சு. இதான் வந்து பேராகிராஃப் டெக். இப்போ இந்த இடத்துல இப்போ இங்கே வந்து எங்களுக்கு ஒரு இந்த பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணுறது, இந்த பேராகிராஃப் டேக் முடிகிறதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எங்களோட பேராகிராஃப் 2 உடைக்கணும். அப்படியா இருந்தால் நாங்கள் வந்து இங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிடுவோம். இங்கே நாங்கள் வந்து இதில் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் போட்டு பார்ப்போம். பிரேக் எங்களோட வெப்சைட்டை வந்து ரீலோட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இங்கே வந்து இந்த டெக்ல வந்து நாங்கள் பிரேக் போட்டோம். ஸோ இந்த பேராகிராஃப் வந்து 2 உடைஞ்சிட்டு, ஆனாலும் வந்து இது ஒரு பேராகிராஃப். நாங்கள் அடுத்தது வந்து ப்ரீ எலமெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ப்ரீ அண்ட் க்ளோஸ் இதுக்குள்ள வந்து இதை நான் இருக்கிற மாதிரியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து எப்படி எங்களோட வெப்சைட்டில் விசிபிள் ஆகுது அப்படின்றத பாருங்க. இந்த ஒயிட் ஸ்பேஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணப்பட்டு, நான் போட்ட எண்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணப்பட்டு இந்த ப்ரீ எலமெண்ட் வந்து நான் கொடுத்த மேலே கொடுத்த அதே பேராகிராஃப் வந்து என்ன மாதிரி அவுட்புட்டாக தந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு இந்த பேராகிராஃபுக்கும் ப்ரீக்குமான டிஃப்ரெண்ட் விளங்கக்கூடியதாக இருக்குது. இந்த ப்ரீ எலமெண்ட் வந்து ஏற்கனவே ஏர்லியாக வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணப்பட்ட ஒரு எலமெண்ட். இங்கே வந்து ஒயிட் ஸ்பேசஸ் வந்து கன்சிடர் பண்ணப்படும். இப்போ எங்களுக்கு என்ன மாதிரி டிசைனில் எங்களோட பேராகிராஃப் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணணுமோ, எங்களோட வெப்சைட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணணுமோ, அந்த இடத்துல வந்து ப்ரீ எலமெண்ட் யூஸ் பண்ணல. இதில் வந்து ஃபண்ட் சைஸ் எல்லாமே ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான ஃபண்டாகவும் ஒரே சைஸான ஃபண்டாகவும் வந்து காணப்படும். இதில் எங்களுக்கு டிசைன் பண்ண வேண்டுமான மாதிரி நாங்கள் வந்து டிசைன் பண்ணிடுமா இருக்கு. இதான் வந்து ப்ரீ எலமெண்ட்.